வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி கோலா உருண்டை, அதுவும் மட்டன் கோலா உருண்டை டேஸ்ட்டாக வீட்டில் எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு நாம் இன்றைக்கி நம்ம கிங்ஸ் தமிழா சேனலில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டன் கீமா பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 21 கோலா உருண்டை வந்துச்சு நமக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங்ஸ் தமிழா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ மட்டன் கீமா பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் சோம்பும் கசகசாவும் போட்டுறேன். சோம்பும் கசகசாவும் போட்டுட்டு லைட்டாக அது எண்ணெயில் சூடானதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா 1 கிலோ மட்டன் இல்லையா, அதனால் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு சின்ன பட்டை, சின்ன அன்னாச்சிப்பூ, ஒரே ஒரு கிராம்பு மட்டும் போட்டிருக்கேன். ஒரு பெரிய பச்சை மிளகா நல்லா நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு 20 கருவேப்பிலை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் தப்பு இல்லை, நல்லா இருக்கும். இதுக்கப்புறமா கடைசியாக நம்ம மட்டன் கீமா வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மட்டனோட கொஞ்சம் கொழுப்பு சேர்ந்து தான் இருக்குது, ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக அதிகமாக கொடுக்கும். ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மட்டனில் தண்ணி விட்டு அதுவே வெந்துடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தண்ணி அடிஷ்னலாக நம்ம சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பார்த்திங்கன்னா தெரியும், அதுவே தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கிறேன். ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மஞ்சள் நல்லா செட் ஆகட்டும். மஞ்சளும் கறி வேகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா 3/4 வாசி அளவுக்கு தண்ணி வற்றிருச்சு. நல்லா மட்டன் தண்ணி வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வீட்டில் அரைச்ச மசால் பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக கறியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மட்டனை அடுப்பில் வச்சதுலேருந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதோடு முடிஞ்சதுங்க. இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அப்படியே இறக்கிடலாம். பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக நல்லாவே வற்றிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ ஒரு தட்டு எடுத்துகிட்டு அதில் நம்ம இந்த மட்டன் கீமா வதக்கினதை நம்ம ஆற வச்சிடலாம். அந்த சூடு ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க முடியும். பார்த்திங்கன்னா இப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நான் ஆற வச்சிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் பாதி மட்டன் கீமா அந்த வதக்கி வச்சுருந்ததை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நான் அரைக்கிறேன். பார்த்திங்கன்னா அதுவே உருண்டு அவ்வளோ அழகாக அரைச்சிருச்சு. லைட்டாக ஒரு 2-3 அடியை நீங்கள் அரைச்சாலே போதும், அதுவே உருண்டு நல்லா அரைஞ்சிரும். ரொம்ப கஷ்டமாலாம் அரைக்காது. பார்த்திங்கன்னா இதை ஒரு பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கப்புறமா கொஞ்சம் செகண்ட் கொஞ்சம் இருக்குது, அதையும் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன்.
இந்த அளவுக்கு அரைச்சிருந்தா போதுமானது. அரையுது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க உள்ள. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததையும் இதோட சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடச்ச கடலை வீட்டில் இருக்கும்ல, அதாவது பொரிக்கடலைன்னு சொல்லுவாங்க, அதுவும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தலை நறுக்கி சேர்த்துருக்கேன். அந்த உடச்ச கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன், பொடியாக நல்லா அரைச்சிட்டேன். இது வந்து நான் யூஸ் பண்ணுறது பாருங்கள், ரொம்ப குட்டியான ஸ்பூன் தான். இதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும்தான் நான் போடுறேன். அதாவது லைட்டாக தூவுறது மாதிரி தான். ஏன்னா அதிகமாக போட்டிங்கன்னா அது வடை மாதிரி ஆயிரும், அப்புறம் மட்டனோட டேஸ்ட் வந்து கம்மி ஆயிரும். நமக்கு மெயின் டிஷ் வந்து மட்டன் தான். அதனால் இது கூட எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா உருண்டை பிடிக்க வரணுன்றதுக்காக தான். ஸோ நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சி பாருங்கள், வந்துருச்சுன்னா அப்படியே போட்டுருங்க. இல்லை 2 ஸ்பூன் சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சி பாருங்கள், வந்துருச்சுன்னா அப்படியே போட்டுடலாம். இல்லை பத்தலை அப்படின்னா 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் போடவே கூடாது. உருண்டை பிடிக்க வருதா வரலையான்னு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் பொடியே சேர்த்துக்கலாம், உடச்சக்கடலை பொடியே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உருண்டை பிடிச்சிட்டேன் மட்டனை. இந்த உருண்டை வந்து நம்ம லட்டுக்கும் குலாப் ஜாமுனுக்கும் இடையில வந்து சைஸ் இருக்கும் இல்லையா, அந்த சைஸில் நம்ம வந்து பிடிக்கணும். நல்லா உருண்டை பிடிக்க வருது நமக்கு. இதே மாதிரி நான் எல்லா உருண்டையும் பிடிச்சி மட்டனை ஆற வச்சோம் இல்லையா, அதே தட்டில் நான் வச்சுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 21 உருண்டை நமக்கு வந்திருக்குது 1 கிலோ மட்டனுக்கு. எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெயை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இதில் இப்போ நம்ம பிடிச்சி வச்ச கோலா உருண்டையை வந்து போட்டுக்கலாம். மட்டனை போட்டு அந்த மட்டன் உருண்டை வந்து போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரொம்ப லோவாக ஹை வைக்க வேண்டாம், நார்மலாக மீடியம் சைஸில் வச்சிங்கனாலே போதும். மீடியம் சைஸில் வச்சிங்கனாலே இது நல்லா பொரிஞ்சிடும். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ணணும். ஆல்ரெடி உள்ள மட்டன் எல்லாமே வெந்து தான் இருக்குது. நமக்கு வெளியில் மட்டும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனால் போதுமானது. வெளியில் கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துடலாம். உண்மையிலே சொல்கிறேன், நான் வெளியில் எத்தனையோ இடத்துல வந்து கோலா உருண்டை சாப்பிட்ருக்கேன். ஆனால் நான் இன்றைக்கி வீட்டில் செஞ்ச மாதிரி கோலா உருண்டை எங்கேயுமே சாப்பிடல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்து பிளேட்டில் வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நாங்கள் அந்த உடச்சி காமிக்கிறத வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கோலா உருண்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் நாங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டோம். செஞ்சவொடனே எடுத்து சாப்பிட்டோம். அந்த நினைவு வந்து எனக்கு வரலை. சரியான சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான கோலா உருண்டை நம்ம வீட்டிலே நம்மளே ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரெண்டாவது அப்படியே அந்த இதோட அந்த பபிள்ஸ் வரதோட இருக்கும். நிறைய இடத்துல நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் கோலா உருண்டை. ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி கோலா உருண்டை அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி வச்சு நம்ம இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது, அதில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நமக்கு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.